வெற்றியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. பயம் எதற்கு? சிகிச்சைக்காக சந்தானம் தான் எனக்கு எல்லா உதவியும் பண்ணுறாரு. சந்தானம் கரெக்டாக நான் ஃபாலோ பண்ணியிருந்தேன்னா கரெக்டாக இருந்திருக்கும். நான் ஒரு பேச்சை கேட்காமே இருந்தேன். ஆனால் அவர் சில நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்லுவார். எல்லாம் இப்படி பண்ணக்கூடாதுடா, ஜாக்கிரதையாக பேசணும்டா, ஏன்னா எதிர்க்கிறவங்க எப்படி பேசுகிறான்னு நம்மளுக்கு தெரியாது, உஷாராருன்னு அடிக்கடி என்னை அலர்ட் பண்ணிகிட்டே இருப்பார். பட் அது வீசிங் ஆஸ்மான்றது இல்லை. வாட்டர் இருந்ததுனால தான் என்னால் படுக்க முடியாதனால தான் நான் உட்காந்துட்டு தூங்குறது, நின்றுட்டு தூங்குறது தான். சினிமா விகடன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜியோ பேசிகிட்டு இருக்கேன். லொல்லு சபா நிகழ்ச்சியில் நம்மளை சிரிக்க வச்சவர், அதுக்கப்புறம் நிறைய படங்கள்லையுமே நடிச்சிருந்தார். நிறைய நெருக்கடியான சூழ்நிலைகளை தாண்டி வந்தவர். இப்போ உடல்நிலை சரியில்லாமல் தாம்பரத்தில் சிகிச்சை பெற்றுட்டு இருக்காரு. அவர்கிட்ட தான் பண்ணி பேச போகிறோம். லொல்லு சபா ஆண்டனி என்ன வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கும் பிரதர். ஓகே. உடம்புக்கு என்ன ஆச்சுன்னு? உடம்புக்கு என்னென்னா இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு பாடி ஃபுல்லாக. ஒரு 4 months பேக் வந்து எனக்கு தொடை வீங்கிச்சு. ஓகே, என்னடா தொடை வீங்குது அப்படின்னு பார்த்து கொஞ்சம் நடக்க கஷ்டம். ஏன்னா எனக்கு ஏற்கனவே வெரிகோஸ் வெயின் இருக்குது, நடக்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், எனக்கு தெரிஞ்ச அம்பாள் நகரில் அன்னை கிளினிக்கில் அலெக்ஸ்னு ஒரு டாக்டர் இருக்கார். அவரை போய் பார்த்த உடனே இல்லைஜி ஃப்ளூயிட்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு, அதை எல்லாத்தையுமே வெளியே எடுக்கணும் அப்படின்னு சொன்னார். சரி, நான் அதை அப்புறமா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக விட்டுட்டு கொஞ்சம் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வந்த டைமில் திடீர்னு பார்த்தா பிளாடர் வீங்கிடுச்சு. இப்போ திருப்பியும் வந்து அலெக்ஸ் சார்கிட்ட சொன்னேன், அலெக்ஸ் என்ன சார் இந்த மாதிரி ஆகிடுச்சு அப்படின்னு. நான் தான் அப்பயே சொன்னேன் ஃப்ளூயிட் ஃபார்ம் ஆகிருக்குன்னு. அவங்க பார்த்தோன்னே சொல்லிட்டாங்க. ஏன்னா ஏதாவது ஒரு பார்ட்ஸில் வந்து வாட்டர் தேங்கி இருந்தால் இந்த பிரச்சனை வரும். ஒன்று கிட்னியில், அப்படி இல்லைன்னா லங்ஸில். அந்த மாதிரி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே லங்ஸில் வந்து ஒரு லிட்டர் வாட்டர் எடுத்தாங்க. முதுகில் இன்ஜெக்ஷன். லங்ஸில் மட்டும்? ஆமாம், லங்ஸில் மட்டும் முதுகில் இன்ஜெக்ட் பண்ணி எடுத்தாங்க. இந்த பக்கம் கொஞ்சம் வாட்டர் இருக்குது, இது ஃபுல்லாக வாட்டர் இருக்குது. அப்புறம் நான் அலெக்ஸ் சார்கிட்ட சொன்னேன், சார் என்ன சார் இது அப்படின்னு. நீ முதல்ல வந்து நான் தாம்பரம் மெடிக்கல் சென்டருக்கு போய் அட்மிட் ஆவேன். ஏன்னா இப்போ சீனிவாசன் சார் இங்கே இருக்கார் டாக்டர், அவரும் அலெக்ஸ் சாரும் ஃப்ரெண்டு. சரி, உடனே இவருக்கு இன்ஃபார்ம் பண்ணி எமர்ஜென்சி சீக்கிரம் போய் பாருன்னு சொல்லி அப்புறமா நான் அலெக்ஸ் சாரோட ரெஃபரன்ஸில் வந்தேன். அதுக்கப்புறம் வெரிகோஸ் வெயினுக்கு டோப்லர் டெஸ்ட்டு எல்லா டெஸ்ட்டும் போயிட்டுருக்குது. அது இன்ஃபெக்ஷன்ஸ் தான் ஃபுல்லாக இருக்குது. வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக எடுப்பாங்க அந்த மாதிரி. ஆமாம். காலுக்கு என்னாச்சு? காலுக்கு வந்து வெரிகோஸ் இப்போ வந்து என்னென்னா வாட்டர் ஃபுல்லாக இருக்குது. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வெரிகோஸ் வந்து தெரியல ஸ்கேன் பண்ணும்போது. வாட்டர்லாம் எடுத்து ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு எந்த அளவுக்கு வெரிகோஸ் வெயின் இருக்குன்னு தெரியும். இப்போ அதுக்கு தனியாக ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்கும். ஓ, ஆமாம். சரி, இது எதனால் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்களா? இல்லை, அதுக்கு அந்த சாம்பிள்ஸ் வாட்டர் எடுத்தாங்க இல்லையா, அது சாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ரிப்போர்ட் வந்தோடனே தான் தெரியும் இது என்ன மாதிரியான இன்ஃபெக்ஷன்ன்றது எதுன்னு தெரியும். சரி, ஓகே. இப்போ யாரெல்லாம் உதவி பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு சிகிச்சைக்காக சந்தானம் தான் எனக்கு எல்லா உதவியும் பண்ணுறாரு. மேக்ஸிமம் அவர் தான் பண்ணிட்டு? ஆமாம், மேக்ஸிமம் அவர் தான். அவர், அப்புறம் நம்ம ஜான்சன் ஏவன் டைரக்டர் 2 பேரும், மாறண்ணன், அதுக்கப்புறம் டிடி ரிட்டர்ன்ஸ் ஆனந்த் டைரக்டர். ஆமாம், யோகி பாபு பண்ணிட்டு இருக்கு. ஆமாம், எல்லாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. சரி, ஓகே. நல்லா பார்த்துக்கிறாங்க. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. குடும்பத்தை பற்றி சொல்லுங்கள். அவங்க உதவி செய்யலை அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம். இல்லை அப்படி இல்லை. நான் சினிமாவில் ஜெயிக்கணும்னு சொல்லிகிட்டே இருந்தேன். என் ஒய்ஃபும் வந்து சரி வெயிட் பண்ணி பார்த்தாங்க. ஒரு சின்ன மனஸ்தாபம், வேறு ஒன்றும் கிடையாது. அவங்க கொஞ்சம் தள்ளி இருக்காங்க. ஓகே. ஆமாம், கொஞ்சம் கோவம் இருக்கும் இல்லையா, என்னடா ஜெயிக்கிறேன்னு இத்தனை வருஷமாக சொல்லியிருக்கேன், எதுவுமே பண்ண மாட்டேன். ஏன்னா நம்ம இண்டஸ்ட்ரி பிரச்சனை நம்மளுக்கு தான் தெரியும், அவங்க வெளியில் இருக்க பப்ளிக் அவங்களுக்கு தெரியாதுல்ல. அதில் அவங்க கொஞ்சம் கோவமாக இருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே. இந்த மாதிரியான ஒரு சூழலில் குடும்பத்துலேருந்து யாருமே வந்து பார்க்கல அப்படின்ற மாதிரி கவலை இருக்கா அவங்களுக்கு? இல்லை, கவலை இருக்குன்னு இல்லை. நான் விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். பட்டு அது நானும் பெருசாக ஒன்றும் இது பண்ணல. அவன் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது யாரையும். இதெல்லாம் வந்துடுவாங்க, இதுக்கப்புறம் வருவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். சரி, ஓகேங்க. இப்போ ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ என்ன அளவுக்கான முன்னேற்றங்கள் தெரியுது? இல்லை, இப்போ எனக்கு அந்த லங்ஸில் தண்ணி எடுத்ததுலேருந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. ஆமாம், ரிலீஃபாக இருந்துச்சுலாம் நல்லா விட்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த யூரின் பேக்லேருந்து இதெல்லாம் வெளில போகுது. ஓரளவுக்கு உட்காடுறேன், நல்லா படுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா இருமுவேன், சாப்பிட்ட உடனே இருமல் வரும் லங்ஸில் வாட்டர் இருக்கிறதுனால. இப்போ வந்து அது இல்லை, எவ்வளோ அரெஸ்ட் ஆகிடுச்சு. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 20 days ஆகும் வீக்கெல்லாம் குறையிறதுக்கு. அதுக்கப்புறம் தான் எல்லாமே ப்ரொசீட் ஆகும் சொல்லிட்டாங்க அது முன்னாடியே.
கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஆனால் டோட்டலாக எல்லாமே ஷெடியூல் பண்ணிடலான்ட்டாங்க. திடீர்னு கொஞ்ச நாள் சினிமாவில் நீங்கள் இல்லாமல் இருந்தீங்க, எங்கே இருந்தீங்க அந்த சமயத்தில் நீங்கள்? வீட்டு பிரச்சனை எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தி. அதாவது எப்படின்னா, எனக்கு மேரேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடிலேருந்தே அப்பா கொஞ்சம் உடம்பு எக்ஸர்வீஸ் மேன் தான், ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணியிருந்தார். அப்பாவுக்கும் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம்லாம் இருக்குது. அடிக்கடி ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிடுவார். அவருக்கும் வேரிகஸ் பிரச்சனை இருக்குது. ஆமாம். அம்மாவும் வந்து உடம்பு சரியாதவங்க தான். அவங்களும் சுகர் அதிகம். நான் ஜென்ரலாக இருக்கிறது. அதுக்கப்புறம் சிஸ்டர் பார்த்தீங்கன்னா சைக்காட்டிஸ்ட் பேஷண்ட்டு. அவளை வச்சுட்டு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். சிஸ்டர் வச்சுட்டு கஷ்டப்பட்டோன்றதை விட என்ன அடுத்து பண்ண போகிறோம் அப்படின்றது எங்களுக்கே தெரியாமல் இருந்தது. ஸோ அவங்க கொஞ்சம் ரொம்ப போராட்டம். அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனோடனே எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் பிரச்சனை என் சிஸ்டர்னாலே வந்தது. அப்புறம் அவங்கள ஒரு ரீஹேபில் சேர்த்துருந்தேன். அதுக்கு முன்னாடி அம்மா இறந்தாங்க. அம்மா இறந்ததுக்கப்புறம் அப்பா இறந்ததுக்கப்புறம் தங்கச்சி வந்து இப்போ தீபாவளியில் இருந்தாப்புல. ரீஹாபி சென்டரில் ஒரு 2-3 மாதம் சாப்பிடாமே இருந்து பாத்ரூமில் வந்து கீழே விழுந்து கண்ணில் அடிபட்டு இடுப்பில் அடிபட்டு இறந்துட்டாப்புல. ஓகே. நான் அந்த டைம் இங்கே இல்லை, ஊரில் இருந்தேன். நான் வரத்துக்குள்ளே இறந்துட்டாப்புல. ஆனால் 2 மாதம் சாப்பிடாமே இருப்பாப்புல. டக்குன்னு நல்லா இருப்பாப்புல. டக்குன்னு கத்தி எடுத்து கையில் வச்சுப்பாப்புல. கையை அறுத்துப்பேன், மீன் செத்துடுவேன். அது மாதிரி ஏன்னா அந்த சீஸ்மோஃபீனியான்றது அந்த மாதிரி கொண்டு போவோம். ஏன்னா ரெகுலர் மாத்திரை அவங்க கரெக்டாக எடுத்துக்க மாட்டாங்க. அது ஒரு இது இருக்கும். சரி. அதனால தான் ரீஹேபில் விட்டுருந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு 1 இயர் நல்லா இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை. ஸோ அவங்கள ஃபாலோ பண்ணுறது, போகிறது வர்றது, சினிமா அந்த பக்கம், சினிமாவில் ஒரு போராட்டம். இதில் கொஞ்ச நாள் நடுவே மிஸ் ஆகிருந்தேன். இப்படியான நெருக்கடியான சூழ்நிலைக்கு என்ன காரணம்? இப்போ நீங்கள் சினிமாவை தாண்டி பிஸ்னஸ் அந்த மாதிரிலாம் ஈடுபட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். என்ன காரணம் அது? ஆமாம், அது என்னென்னா சினிமாவில் வந்து கரெக்டான வாய்ப்புகள்லாம் எனக்கு வந்தது. சொன்னால் கரெக்டாக நான் ஃபாலோ பண்ணியிருந்தேன்னா கரெக்டாக இருந்திருக்கும். நான் ஒரு பேச்சை கேட்காமே இருந்தேன். ஆனால் அவர் சில நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்லுவார். இதெல்லாம் பண்ணாத, கரெக்டாக இரு, அப்போ தான் உனக்கு வாய்ப்புகள்லாம் வரும். நான் இல்லைப்பா நானே போய் தேடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி முட்டாள்தனம் பண்ணேன். ஏன்னா இருக்கிற இடமே நான் பவரான இடத்துல தான் இருந்தேன். அங்கேருந்தே நான் வந்திருக்கலாம். ஈஸியாக வர வேண்டியதை விட்டுட்டு சுற்றின்னு வரேன்னு போய் அங்கேயும் இங்கேயும் முட்டி கீழே விழுந்து தேவையில்லாமல் பிஸ்னஸ்லாம் பண்ணி தேவையில்லாத நண்பர்கள் அவங்களாம். அவங்க என் வாழ்க்கைக்கே தேவையில்லாத நண்பர்கள். அவங்களுடைய பேச்செல்லாம் கேட்டு வீடு இடம் எல்லாமே மூழ்கி போச்சு. எல்லாமே போயிடுச்சு. சந்தானம் என்ன மாதிரியான அட்வைஸ் உங்களுக்கு கொடுத்துட்ருப்பார் இந்த சமயத்தில்? இல்லை, கரெக்டாக இருப்பார். ஏன்னா நான் கொஞ்சம் யதார்த்தமாக இருப்பேன். அவர் வந்து இல்லை இதெல்லாம் இப்படி பண்ணக்கூடாதுடா, ஜாக்கிரதையாக பேசணும்டா, ஏன்னா எதிர்க்கிறவங்க எப்படி பேசுகிறான்னு நம்மளுக்கு தெரியாது, உஷாராக இருன்னு அடிக்கடி என்னை அலர்ட் பண்ணிகிட்டே இருப்பார். நான் அது கொஞ்சம் எப்பயும் போல் ஃபன்னியாக இருக்கிறதுனால அது எனக்கு தெரியாமே போச்சு. இவங்க என்ன வன்மத்தோடு அதாவது ஒரு சில ஒரு இப்போ தேவையில்லாத நண்பர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் வந்து என்ன மாதிரி நம்மகிட்ட பழகுறாங்க, எப்படி பேசுகிறாங்கன்றதே நான் கெஸ் பண்ணாமே விட்டேன். அதில் அவங்க வந்து அப்படி நம்ம கூட இருந்து இதை பண்ணலாம், இந்த பிஸ்னஸ் பண்ணலாம், அந்த பிஸ்னஸ் பண்ணலான்னு ஃபுல்லாக காசு அடிச்சுன்னு போயிட்டாங்க. ஓகே. இது இப்போ நீங்கள் நடித்த படங்கள் இது இப்போ ரிலீஸ்க்கு தயாராக இருக்குது? ஆமாம், மெடிக்கல் மிராக்கிள். ஏவன் டைரக்டர் ஜான்சன் என் நண்பன். நல்ல ஒரு சந்தானம் எனக்கு கொடுத்த பெரிய ஒரு வரப்பிரசாதம். ஜான்சன் வந்து A1 எனக்கு ஒரு கேரக்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தான். பட் நடிக்க முடியாமல் போச்சு. பாரிஸ் ஜெயராஜனையும் ஃபிக்ஸ் பண்ணான். அதுக்கும் என்னால் போக முடியாமல் போச்சு, குடும்ப சூழ்நிலை மற்றதுனால. அதுக்கப்புறம் இப்போ மெடிக்கல் மிராக்கிள் கூப்பிட்டு எனக்கு அந்த கேரக்டர் கொடுத்துட்டான். 4 சீன் நறுக்குன்னு கொடுத்துருக்கான். அது வந்துச்சுன்னா எனக்கு ஒரு 10 படம் வரும். கண்டிப்பாக வரும். ஏன்னா நல்ல ஃபுல் காமெடி படம். ஜான்சன் நல்லா பண்ணியிருக்காப்புல. நல்ல ஒரு நண்பன் ஜான்சன். அவர் டிடி ரிட்டர்ன்ஸ் டைரக்டர் ஆனந்த். அவங்க ஆனந்தோடைய படத்துலேயும் பண்ணுறேன், அடுத்த ப்ராஜெக்டில் பண்ணுறேன். ஆமாம், எனக்கு ஏதாவது ப்ராப்ளம், ஏதாவது பிரச்சனை ஏதாவது ஒன்றா ஜான்சன் உடனே கேட்பாப்புல. என்கிட்ட சொன்னாப்புல, எங்கே ஏமாந்த என்ன ஏதுன்னு சொல்லி நான் பார்த்துக்கிறேன், நான் ஓட விடுறேன் அப்படின்லாம் சொன்னாப்புல. அதெல்லாம் வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டேன்னா இறங்கிடுவாப்புல. பட் நான் அதெல்லாம் எதுவும் சொல்லலை. அது என்னுடைய தப்பு இருக்குது இல்லையா, பிஸ்னஸில் ஏமாந்ததுன்னா என்னுடைய தப்பு இருக்குது. நான் அலோவ் பண்ணனால தான் அவங்க என்ன அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டாங்க. நான் உஷாராக இருந்தேன்னா எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. இந்த மாதிரியான ஒரு சூழலில் உங்களுக்கு பக்கபலமாக உறுதுணையாக யாராக இருக்கிறாங்க? இப்போ இருக்கிறது சந்தானம் அவர்கள் தாண்டி வேற யார்? யோகி பாபு, ஜான்சன், அப்புறம் டிடி ரிட்டர்ன்ஸ் டேரக்டர், அப்புறம் எங்கள் மாறண்ணன், அவர் எனக்கு சித்தப்பா மாதிரி. அவர்
ஓகே. அவங்க எல்லாரும் எனக்கு இருக்காங்க. அப்புறம் சூப்பர் பாபுன்னு ஒரு மாஸ்டர், அவர் ஃபுல்லாக எனக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. எஸ்பிஆர் ஸ்போர்ட்ஸ் கிளப் பிரபு, அப்புறம் டாக்டர் அலெக்ஸு, ஓகே. சீனிவாசன் சார், டாக்டர் சீனிவாசன் சார் எல்லாரும் இருக்குங்க. இப்போ லொல்லுசபா குடும்பத்திலேருந்து சமீபத்தில் சேஷு அவர்கள் வந்து மறைஞ்சிருந்தார். அவரோட இறப்புக்கு முன்னாடி கூட அவர் நிறைய பேருக்குமே உதவிகள் பண்ணியிருக்கிறாரு. இப்போ இருந்து அவருமே நிறைய உதவிகள் உங்களுக்கு பண்ணியிருப்பார் அப்படின்ற மாதிரி நாங்கள் நினைக்கிறோம். அவரோட பிரிவை பற்றி சொல்லுறீங்க. அவருக்கு அவர் இறக்குறதுக்கு இந்த ரீயூனியன் பண்ணாங்க இல்லையா? ஆமாம். அது ரீயூனியனில் என்னை கூப்பிட்டாரு. அப்போயே எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியாமல் தான் இருந்தது. ஓகே. இல்லை, நான் என்னால் வர முடியாது, நீ என்னன்னு பாரு அப்படின்னா. ஏய், எல்லாம் எதுவும் பயப்படாதுடா, தைரியமாடுறா, அப்பா நான் இருக்கிறேன், சேஷப்பா இருக்கிறேன், நீ ஏன் பயப்படுற, என்ன ஆச்சு எதுன்னு பாரு, எதுனா எனக்கு ஃபோன் பண்ணு. அவர் இருந்திருந்தாருன்னா எனக்கு ஒரு 4-5 படகு வாய்ப்புகள் நிறைய சொல்லுவார். உனக்கு ஏதோ பணங்கண்ணா வேணுமா அப்படிலாம் கேட்டார். இல்லை, நான் தேவைப்பட்டால் சொல்கிறேன் அப்படின்னேன். கடைசியில் அவர் மிஸ் ஆகிட்டார். நிறைய ஹெல்ப் பண்ணுவார். சேஷனை கோவப்பட மாட்டார், சும்மா அப்படி இப்படிலாம் பண்ணுவார், ஜோக் பண்ணுவார். நான் நல்ல மனிதர். ஓகே. ஓகே, சூப்பராக. சந்தானம் அவரோட நட்பு பற்றி சொல்லுங்கள். மெடிக்கல் இந்த ட்ரீட்மெண்ட்காக தாண்டி வேறு என்னென்ன உதவிகள் உங்கள் வாழ்க்கையில் அவர் பண்ணியிருக்கிறாரு? எனக்கு மேரேஜுக்கெல்லாம் ஒரு 6 lakhs கொடுத்தாரு, கல்யாணம் பண்ணி வச்சார். என்னுடைய அம்மா இறந்தப்போ ஃபுல்லாக காரியம் பண்ணார். அப்பாவுக்கு வந்து ஒரு ஃபாரின் இருந்தார், இங்கே இல்லை. அப்புறம் என் சிஸ்டருக்கு இறந்தப்போ எல்லாமே, இல்லைன்னா என்னால் அந்த டெத்து தூக்கியிருக்க முடியாது. என்கிட்ட எதுவுமே இல்லை, ட்ரை நில்ல இருந்தேன். நான் இருக்கேன்டான்னு சொல்லி தைரியமாக இருக்குன்னு சொல்லி அதையும் அவர் தான் எடுத்து போட்டார். நிறைய விஷயங்கள் எனக்கு பண்ணியிருக்காரு. நான் லொல்லுசபாவில் இருந்த காலத்துலேருந்து எனக்கு நல்ல நல்ல கேரக்டர்லாம் கொடுத்து எனக்கு ஊக்குவிச்சு, ராம்பால சார்கிட்ட சொல்லி, சார் உனக்கு வந்து இதை பண்ணுங்க, இவன் இதை பண்ணுவான். அப்போல்லாம் ரொம்ப ஆர்வமாக இருப்பேன். நான் சொல்லுது 2000. அப்போ நிறைய கேரக்டர்ஸ் எனக்கு லொல்லுசபாவில் அந்த நிறைய வாய்ப்புகள் எனக்கு சொல்லுவாப்பில். ஹெல்பிங் மைண்ட் ரொம்ப ஜாஸ்தி. அந்த மாதிரி நிறைய ஹெல்ப்புகள் பண்ணியிருக்காரு. அவர் பாலாஜனன் தான் மெயினு எங்களுக்கு. அவர் குணாமாம்சம் மூலிமா எங்களுக்கு பழக்கம். பாலாஜனா அப்படியே ஒரு பெரிய ஒரு சினிமா ட்ராவல். இப்போ ராம்பாலா சார் நிறைய ட்ரைனிங் கொடுப்பாரு எங்களுக்கு. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிலிட்ரி கேம்ப் மாதிரி இருக்கும் லொல்லுசபாலாம். ஓகே. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக எல்லாருக்கும் பெர்ஃபார்மன்ஸ், எப்படி கேமரா நிற்கிறது, நடிக்கிறது, எல்லா இதுவும் கொடுப்பாங்க. சந்தானமாக அது ஸ்கிரிப்ட் சைடில் எப்படி ஒர்க் பண்ணலாம், எப்படி ஒரு டைலாக் யோசிக்கிறது, அதெல்லாம் சந்தானம் சொல்லி கொடுப்பாப்புல. நீங்கள் இப்போ சொல்லியிருந்தீங்க தங்கச்சி இறந்த சமயத்தில் கூட சுத்தமாக ட்ரை அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இந்த ஒரு சூழல் எதனால சினிமா வாய்ப்புகள் அப்போ எதுவுமே உங்களுக்கு வரலையா? இல்லை நீங்கள் பிஸ்னஸில் ஈடுபட்டு இருந்தீங்க, நிறைய நண்பர்கள் ஏமாற்றினாங்க, அதையும் தாண்டி வேறு என்னென்ன காரணங்கள் இப்படி சூழலுக்கு இருந்துச்சு? நான் பிஸ்னஸ் பண்ணி எல்லாத்தையும் விட்டுட்டேன். பட வாய்ப்புகளும் வெளியில் போய் தேவையில்லாமல், சந்தானத்தை விட்டுட்டு வெளியில் போய் தேவையில்லாமல் சுற்றினேன். அங்கேயும் எல்லாம் போச்சு. அப்போ எதுவுமே வருமானமே இல்லையே. நீங்கள் சந்தானம் கிட்ட போய் திரும்ப போய் கேட்கலையா, நான் திரும்ப வந்து நடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி? இல்லை, நான் அனாவசியமாக டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். சந்தானத்தையோ பாபியோ வந்து அனாவசியமாக எதுவும் கேட்க மாட்டேன். அவங்க கூப்பிட்டாங்கன்னா போய் நடிப்பேன். அனாவசியமாக போய் நம்ம தொந்தரவு பண்ண மாட்டேன். பட் அவங்க வந்து போய் கேட்டால் உடனே செய்வாங்க. நான் அந்த டைம் சூழ்நிலையில் பல குழப்பங்கள், சிஸ்டர் பார்க்கணும், ஏன் உடம்பு எழுதி பார்க்கணும், அது அப்படியே மிஸ் ஆகிடுச்சு எல்லாமே. ஓகே. மிஸ் பண்ணது நான் தான். இப்போ சந்தானம் அவர்கள் வந்து ஹீரோ ஆகிட்டாரு. ஹீரோ ஆகாமல் காமெடியனாகவே இருந்திருந்தா இன்னும் அவரை சுற்றி இருக்கிற நிறைய பேருக்கு அதிக வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களா? அவர் ஹீரோ ஆனதை பற்றி உங்கள் பார்வை அதை பற்றி சொல்லுங்கள். ஹீரோ ஆனது அவருடைய முடிவு. அவர் ஹீரோவாக பண்ணியிருந்தாலும் சரி, காமெடியாக பண்ணியிருந்தாலும் சரி, தன்னை சுற்றி இருக்கவங்க எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்துட்டு தானே இருக்காரு. அவரால் முடிஞ்சதை அவர் செய்கிறாரு. அதை எங்கள் டீமில் யாருமே மோஸ்ட்லி டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. கூப்பிட்டா எல்லோரும் போய் நடிப்போம். ஆமாம். ஓகே. யோகி பாபு உங்களுக்காக உதவிகள் பண்ணிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி, ஆமாம், அவரோட நட்பு பற்றி சொல்லுங்கள். அதை தாண்டி வேறு என்ன உதவிகள் அவர் பண்ணியிருக்காரு? பாபு வந்து எனக்கு லொல்லுசபா பண்ணும் போதுலேருந்து ஃப்ரெண்டு. பாபு தனியாக நிற்பாப்பில், யாரும் பேச மாட்டாங்க. பாபு பார்த்தா அவர் ரெகுலராக இருப்பாப்பில், ஆள் பார்க்க. நான் மட்டும்தான் போய் அவன்கிட்ட அன்பாக பேசுவேன். நல்ல ரொம்ப மரியாதை கொடுப்பான். என் கூடயே தான் இருப்பான், சுற்றுவான். எனக்கு இடையில படங்கள்லாம் சொன்னான், வந்து நடினேன், இந்த படங்கள்லாம் நடி. டைலாக்ஸ் அவன் கூட நடிக்கும்போது எனக்கு டைலாக்ஸ் நிறையா சொல்லுவான். நான் இந்த டைலாக் பேசினேன். மெடிக்கல் மிராக்கிளெல்லாம் அவனே நிறைய டைலாக் எனக்கு சொன்னான். ஜான்சன் சொல்லுவார். ஜான்சன் சொல்லும் போது இவன் இந்த டைலாக் அண்ணன் பேசிட்டோம் ஆண்டனின்னு, இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி என்னை நிறைய ஊக்குவிப்பான். நிறைய டைலாக் அவன் கொடுப்பான். ஸோ அதெல்லாம் பண்ணுவான். நம்மளுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் கூட நம்ம கேட்டு அமௌண்ட் ஏதாவது வேணுமா நான் சொல்லுனேன் அப்படிலாம் கேட்பான். இல்லை வேணாம்ப்பா, எனக்கு தேவைன்னா நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு. இப்போ திரைப்படத்தில் சைட் கேரக்டர் காமெடி ரோல் பண்ணுறவங்க
அவங்க பீக்கில் இருக்கிற காலகட்டத்திலே நிறைய சேமிப்புகள் வச்சு மெடிக்கல் இன்சூரன்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஐடியாஸ் நீங்கள் எதுவும் இப்போ பின்தொடரலையா? யாரும் அந்த மாதிரி ஐடியாஸ் கொடுக்கலையா? இல்லை, நான் இன்சூரன்ஸ் போட்டிருந்தேன். நான் அந்த பிஸ்னஸ் பண்ணுற டைம்லலாம் வந்து ஒரு 20 lakhs போட்டிருந்தேன். அது கரெக்டாக 2 years கட்டிட்டு விட்டுட்டேன். ரெனியூவல் பண்ணாமல் விட்டுட்டேன். நம்ம மிஸ்டேக் தான். நம்ம பண்ணுற சிறிய சிறிய தவறுகள் வந்து அது மிகப்பெரிய பிரச்சனையை வந்து பின்னாடி உண்டாக்கும். சின்ன விஷயந்தான் நீங்கள் நம்ம பார்க்குற ஒரு சின்ன விஷயந்தான் வந்து பெருசாக வந்து வெடிக்கும். சின்ன மேட்ரு தானே விட்டுருவோம் அப்படின்னு, அதுதான் பின்னாடி பெரிய ஆபம். அந்த மாதிரி நான் இன்சூரன்ஸ் ஒழுங்காக கட்டியிருந்தா கதை வேறு. அது மாதிரி எல்லா தப்புகளும் என்னுடைய சன்னான் பேசி கேட்டிருந்தா கரெக்டாக ஃபாலோ பண்ணிடுவேன். ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியிருந்தாலும் இன்றைக்கி நான் ஒரு ஆளாக இருந்திருப்பேன். எனக்கு எதையும் இழந்திருக்க மாட்டேன். தப்பான நண்பர்கள் தேடி போயிருக்க மாட்டேன். அந்த வார்னிங் வரும்போது நம்ம அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். நம்ம இது தப்பான முடிவு எடுக்கிறோம், ரைட் சாய்ஸ் இருந்ததுன்னா லைஃப் நல்லாயிருக்கும். ஈஸியாக போகணும்னு நினச்சா இந்த மாதிரி மாட்டின்னு போய் முழிக்க வேண்டியது தான். லைஃப்பில் எப்பயுமே ரைட் சாய்ஸ் இருக்கும். கரெக்டாக சாய்ஸ் பண்ணி எடுத்தோன்னா லைஃப்பில் நல்ல க்ரோத் இருக்கும். இப்போ இந்த உடல் பிரச்சனைகள்னால உங்களுக்கு தூங்க முடியல, அதாவது நின்றுட்டே தூங்குற மாதிரியான சூழல் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம். அந்த மாதிரியான பிரச்சனைகள் என்ன? அது எனக்கு இப்போ ஆஸ்மா இருக்குன்னு தான் நான் ஃபஸ்ட்டு நினச்சிட்டு இருந்தேன். ஓகே, வீசிங் ஆஸ்மா. பட் அது வந்து வீசிங் ஆஸ்மான்றது இல்லை. வாட்டர் இருந்ததுனால தான் என்னால் படுக்க முடியல. படுக்க முடியாதனால தான் நான் உட்காந்துட்டு தூங்குறது, நின்றுட்டு தூங்குறது தான். ஆமாம், நின்றுட்டு எப்படி நின்றுட்டு தூங்கின்னு இருப்பேன். இது அப்படின்னு நான் டம்முனு இச்சிப்பேன். அப்புறம் ஒரு மணி நேரம் 1/2 மணி நேரம் கழிச்சு இப்போ உட்காந்து தூங்குவேன். அதனால எனக்கு கால் வீக்க அதிகமாகிடுச்சு. அதான் பேண்ட்லாம் கட்டியிருக்குது. இந்த பேண்டு மோஸ்ட்லி அந்த மாதிரி ஒரு அன்ஈஸி இதுவாக இருக்கும். டக்குன்னு அப்படியே படுக்க முடியாது. ஃப்ளாட்டாக படுத்தா அந்த ஆஸ்மாக்கான அந்த ரிசல்ட் சவுண்டு இதெல்லாம் வரும் தெரியுங்களா, மூச்சு விடும்போது அதெல்லாம் வரும். ஆனால் கடைசியில் பார்த்தா இது வாட்டர் தான் நிறையா இருந்திருக்கு. இப்போ லங்ஸில் அவ்வளோ வாட்டர் இருந்தால் என்ன பண்ண முடியும்? நம்ம ட்ரீட்மெண்ட் எப்படி போயிட்டுருக்கு? ட்ரீட்மெண்ட் என்ன சொல்கிறாங்க? இப்போ ட்ரீட்மெண்ட் எல்லாமே ஸ்கேனு எல்லாமே எடுத்து பார்த்துட்ருக்காங்க. கிட்னி மட்டும் லைட்டாக சின்னதாக அஃபெக்ட் ஆகிருக்கு. அது ரெடி பண்ணிடலான்ட்டாங்க. அதுக்கப்புறம் லிவர்லாம் நல்லாயிருக்கு. ஹார்ட்டில் இந்த பிளாக்ஸ் எதுவும் இல்லை. அது வரைக்கும் இல்லை. லங்ஸ்லேருந்து இந்த வாட்டர் எடுத்தாங்க. இந்த சைடில் கொஞ்சம் வாட்டர் இருக்குது. இப்போ இடுப்பு கீழே இருக்குது. இப்போ அதை தான் எடுத்துகிட்ருக்காங்க. அந்த வாட்டரை வந்து டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ரிப்போர்ட் வரும், அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, டோப்பில் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. தேவைப்பட்டால் ட்ரெயின் பண்ணிவிட்டு தண்ணிலாம் ட்ரெயின் பண்ணிட்டு ஆப்ரேஷன் அது என்னன்றது டாக்டர் சொல்லுவார். அலெக்ஸ் டாக்டர் சொல்லுவார். இப்போ அவர் தான் ஃபுல்லாக பார்த்துட்ருக்கார். அலெக்ஸ் டாக்டரும் சீனிவாசன் டாக்டரும் தான் பார்த்துட்ருக்காங்க. ஆமாம், நல்ல நண்பர்கள் அவங்க 2 பேரும். சரி, ஓகேண்ணே, ரொம்ப நன்றி. நீங்கள் சீக்கிரம் குணமடைஞ்சு திரும்ப படங்களில் நீங்கள் நடிக்கணும். அதிகமாக நன்றி. எனக்கு உதவி பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. உங்களுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். நான் திரும்பவும் மீண்டு வந்து நகைச்சுவையில் உங்களை எல்லாரையும் நான் சிரிக்க வைப்பேன். கண்டிப்பாக நான் வருவேன். வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர, தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. இனி பயம் எதற்கு? விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் 29 ரூபாயில் ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ் ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.